அவ்வளோ தூரம் அர்ஜுனாவும் 2 பேரும் பிடிக்க போகிறாங்க முன்ன. நான் அது எல்லாத்துக்கும் போகிறப்ப முனுசாமியும் வீரப்பாவும் சித்தப்பனும் அதுக்கும் கொஞ்சம் முன்ன போகிறாங்க. எல்லாத்துக்கும் போகிறவன் நான். அப்படியே சிகரெட் பற்ற வச்சு சும்மா அர்ஜுனை இங்கே இருந்தான். அர்ஜுனை இருந்த பின்னாடி டியாப்பாவும் சக்கிலியம்மத்து செத்து போயிட்டாரு. அவங்க 2 பேருமே போய் ஒன்னே எப்படினாலும் கூப்பிட்டு வந்து சரண்டர் பண்ணு அப்படின்னு 2 பேருமே காசு கொடுத்து அவனை அனுப்பிச்சிருந்தான். அனுப்பிச்ச பின்னாடி இவன் அங்கேருந்து போனான். அப்போ மாறி செத்து போயிடுறான். அது அவங்க அக்கா வீரப்பனோட தங்கச்சி. செத்த பின்னாடி அவன் இவங்கிருந்து போகிறான். அங்கே போனதுமே வீரப்பங்கிட்ட இந்த மாதிரி டியாப்பா கற்பழிச்சு தான் கொண்டு விட்டான், இனி அவனை போய் சுற்றி ஆகணும் வரியா இல்லையான்னு அவன் கேட்க. அப்போ தான் ஓபிள் செட்டியார்கிட்ட 5 லட்ச ரூபா பணம் வாங்குறாங்க. பணம் வாங்கிட்டு தான் டியாப்பாவை இங்கே சொல்கிறதுக்கு வராங்க. அன்னைக்குங்கிறது டியாப்பா அர்ஜுனங்க இங்கே வந்துட்டான். அன்றைக்கி ஒரு 3 மணிக்கு இங்கே சங்கப்பாடி வந்துட்டான். வந்த பின்னாடி அன்றைக்கி டியாப்பா கவுதலி போயிட்டார். போயிட்ட பின்னாலும் இங்கே சீதாபதினு ஒரு கார்டு, அந்த கார்டை கூப்பிட்டு அர்ஜுனன் பேசியிருக்கிறான். இந்த மாதிரி டியாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி கவுதலி போயிட்டான்னு சொல்ல ஒரு கார்டு ஒரு பெரிய ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் உடனே இந்த மாதிரி அர்ஜுனன் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா அப்படின்னு கார்டு வயர்லெஸ் பண்ணேன். அவன் 1 நிமிஷத்தில் வந்தாருன்னா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு 5 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. 5 மணிக்கெலாம் அர்ஜுனங்கிட்ட கலந்து பேசியிருக்காரு. நல்லா பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டான். எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரிலாம் நல்லா சொல்லிவிட்டாங்க. இவன் அர்ஜுனன் வந்ததுன்னு தெரியாது. எங்களுக்கெல்லாம் டியாப்பா போய் அர்ஜுன்கிட்ட கலந்து பேசினதும் தெரியாது. ஆனால் எந்த நேரம் வேணுனாலும் ரவுவோ பவுலோங்கிறது கணக்கு இல்லை. எந்த நேரம் வேணாலும் காயத்தில் கூப்பிட்றாங்க, வாங்கம்பாங்க, சர்ட்டு போட்டு வாங்கம்பாங்க, நாங்கள் போவோம், ரைடுக்கு போவோம். அதுக்கு தான் கூப்பிட்றாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே 10-10:30 இருக்கும். நல்லூரா மாதையும் இந்த மாதிரி சாயப்பூர் கூப்பிட்றாயா வா போகலாம் அப்படின்னு. அப்புறம் துணி போட்டு அப்படின்னா அந்த துணி எடுத்து போட்டுக்கிட்டு இங்கேருந்து போனோம். அங்கே மாரியம்மா கோயிலுக்கு என்ன நீ இப்போ பைக் ஏற்றன பாரு. அங்கேருந்து டியாப்பா, அவங்க பாட்ட மகன் முனுசாமி, வீரப்பனுடைய சித்தப்பன், டியாப்பா 3 பேரும் இப்படி கிழக்க வராங்க. நான் இங்கேருந்து போகிறோம். பார்த்தோன்னே வாங்க போகலாம் அப்படின்ட்டு அங்கே ஒன்றுமே சொல்லலை. எனக்கு இந்த பிரச்சனை தெரியும் தெரியாது. அப்புறம் கூட்டிகிட்டு ஒரே அடியாக கேம்புக்கு அந்த 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 தோட்டத்தில் தான் போகணும். கவுண்டமட்டு கொட்டாயி அந்தாண்ட முனுசாமி கொட்டாயி. வீரப்பனுக்கு பாட்ட மகன் அவன். அப்புறம் அவன் ஊர் கவுண்டான். அப்புறம் அங்கேருந்து போன உடனே கேம்பாண்ட போனதுமே நீங்கள் கேம்புக்கு வர வேண்டாங்க, நேராக ரோட்லேயும் போங்க, நான் இங்கே கேம்புக்கு போயிட்டு வரேன்ட்டு அவர் கேம்புக்கு உள்ளே போனார். போலீஸ் கேம்ப் அங்கே இருக்குதுல்ல பள்ளிக்கூடத்தில், அதில் போய் உள்ளே போனார். நாங்கள் முன்ன போய் அங்கே நின்று அப்போ தான் நல்லூரா மாதையும் சொன்னால் அர்ஜுனன் வந்துக்கிறான் ஐயா, அதுக்கு தான் டியாப்பா கூட்டிகிட்டு போகிறாரு, என்னமோ சரண்டர் ஆகிறான், எங்கேயா சரண்டர் ஆகிறான் அப்படின்ட்டு நாங்கள் அங்கேயே பேசிக்கிறோம். அப்புறம் இங்கேருந்து அப்புறம் டியாப்பா வந்தார். கூட்டி வாங்க போகலாம், அர்ஜுனன் அங்கே இருக்கிறான், பேசிங்க பார்க்கலாம் வாங்க. எதுக்கு வந்தாருன்னு அங்கே கேட்கல. நான் அங்கேருந்து போனோம். அந்த முனுசாமி போட்ட வீட்டுக்கு போனோம். அவன் அர்ஜுனன் கட்டில் மேலே படுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் இந்த மாதிரி வீரப்பன் சரண்டர் ஆகணும்னா அர்ஜுனை கேளு அப்படின்னு. அப்புறம் அர்ஜுனன் வாடா அர்ஜுனா அப்படின்னு வந்தான். ஏன் வீரப்பன் சரண்டர் ஆகிறானா அர்ஜுனா அப்படின்னு. ஆமாம் அவன் சரண்டர் ஆகிறேன், எத்தனை நாளைக்கு அலங்காட்டிலே இருக்கிறது, நான் சரண்டர் ஆகிக்கிறேன் டியாப்பாக்கிட்டே அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு. பொய்யிடா அர்ஜுனா, வேண்டாம், ஆனால் கேரண்டி சொல்கிறதுக்கு தான் கூட்டி போகிறேன், வேண்டாம். ஒரு ஆஃபீஸர் இருந்தால் இந்த மாதிரி இந்த ஆஃபீஸர் இல்லைனாலும் இன்னொரு ஆஃபீஸரு இவன் இந்த டியாப்பா போனாலும் டியாப்பா வந்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் வரமாட்டீங்க ஆச்சா. நீங்கள் ஒன்றுன்னா குறைஞ்சாலும் குறைஞ்சிட்டு போயிட்டு தான் இருக்குமே தவிர இன்னொரு 4 பேர் சேர்ந்து வரமாட்டாங்க. நான் சொல்கிறத கேளு, வாடா நீ போய் சரண்டரே ஆக வேண்டாங்க, இன்னும் 10 வருஷம்னா கூட அலங்காட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிகிட்டு இருங்க, ஆனால் நீங்கள் நாளைக்கு டியாப்பாவை கூட்டிகிட்டு போகிறது வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு அர்ஜுனந்துக்கிட்ட என்ன சொன்னான், பாரு சார், இன்றைக்கி வரல அப்படின்னா நான் போய் சக்கிலியம்மத்துக்கிட்ட மலையில் போய் சொல்லிவிட்டு நான் போய் சேலத்து பக்கம் கடைக்கடை வச்சுக்குவேன், என்னை ஒன்றை காட்டு அப்படி இப்படின்னு எந்த ஆஃபீஸரும் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னா. அதுக்கு டியாப்பா வந்துக்கிட்டு ஓ இனி அர்ஜுனன் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னாரு.
இல்லை சாமி கரெக்ட் இல்லை, ஆனால் போனால் சுடுறாரு, கேரண்டியா சுடுறது தான் சாமி கூட்டி போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டே, உங்களுக்கு தலை கெட்டு வயசா அந்த மாதிரி வீரப்பன் செய்ய மாட்டான் அப்படிங்கிறாரு இவர் நம்பிக்கையாக. அப்புறம் சரின்ட்டு நம்ம யோசனை பண்ணேன் எந்த வழியில் வேணும் நிறுத்துறது அப்படின்ட்டு போய் சேர்த்துக்கிட்டு என் குழந்தை பையன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறான் கூப்பிட்டு விட்டா சாமி அப்படின்னு. ஏன்னா அவங்க தம்பி கோயந்தான் அவன் அங்கே தானே இருக்கிறான், ஏதோ ஆறுதல் சொல்லி ஏதோ சமாதானப்படுத்துவானா அப்படிங்கிறதுனால எல்லாம் அவன் வேண்டாம் அப்படின்னாரு. சரி மாரியப்பன் தம்பி ஊரில் இருக்கிறான் சாமி, அவன் தம்பி கூட்டியாட்டா அப்படின்னு அவனுக்கு போய் சரி போய் கூட்டியா அப்படின்னாரு. போனோம் வாடா கிருஷ்ணா சாப்பிட்டு கூப்பிட்றாரு அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்து இப்படி தாண்டா சமாச்சாரம் பண்ணேன். சாமி என்னத்துக்கு கூப்பிட்டீங்களாம் அப்படின்னா, வீரப்பன் ஜனரா வரான் போகலாம் வாங்க, அதுக்கு தான் காலையில் 5 மணிக்கு போகலாம் மடுகு அப்படின்னாரு. இல்லை சாமி கேரண்டே அவன் வீரப்பன் சரண்டரா வரத்துக்கு கூப்பிடல, ஆனால் சுட்டுவிடுவான். அப்படி நீ போடுறதும் வேண்டாம், பெருமாள் வர்றதும் வேண்டாம், நல்லூரா மாதையும் வர்றதும் வேண்டாம், நான் அர்ஜுனும் கூட போகிறேன். அவன் வேணாம் என்ன சொல்கிறதா இருந்தால் சுட்டோம், என்னமோ பண்ணிட்டோம். அப்படி அவன் சரண்டர் ஆகிறதா இருந்துச்சுன்னா இங்கே காட்டுக்கு பக்கத்தில் வரட்டும், வந்த பின்னாடி என் கையில் பூரா ஆயுதமெல்லாம் பூரா என் கையில் கொடுத்துட்டோம், அவனை கூட்டிகிட்டு வரட்டும், கூப்பிட்டுவாங்க. அதுதான் சரண்டர் ஆகிறதுக்கு அர்த்தமாக தவிர இது சரண்டர் ஆகிறதுக்கு அர்த்தம் இல்லை சாமி, வேண்டாம் அப்படின்னு. உனக்கு தலை கட்டு வச்சு தான் மடுக்குன்னு விட்டாரு அவன். என்ன போய் ஒரு பெரிய ஆஃபீஸர்கிட்ட என்ன போய் பேசாது. அப்புறம் யோசனை பண்ணேன், ஏன் சாமி சுடுறது சுடுறான், ஒரு கால் நாங்கள் என்னாச்சும் எங்களையும் சேர்த்து சுட்டுட்டாது பரவாயில்ல, நான் என்ன தப்பிச்சு உங்களை சுட்டு நாங்கள் தப்பிச்சு வந்துட்டா போலீஸுக்கு என்ன சாமியை பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்டேன். அப்புறம் கேட்டப்பனால தான் அவர் லெட்டர் பேடில் எழுதி நான் என்ன நேரம் வீரப்பனை சந்திக்கிறதுக்கு கூட்டி போகிறேன் அப்படின்ட்டு அவர் லெட்டர் பேடில் எழுதி கையெழுத்து போட்டு எங்கள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துடுவோம் அப்படின்னாரு. எங்கள் வீட்டில் எங்கள் மகக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா காலையில் உதயகுமார் ரேஞ்சர்கிட்ட காலையில் கொடுத்துட்டு வந்த லெட்டரை அப்படின்ட்டு கொண்டு போய் நாங்கள் அந்நேரத்துக்கு கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வந்தேன். இதுக்கும் இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறான்ட்டு வந்தேன். வந்து அப்புறம் மறுபடியும் படுத்துக்கிட்டோம். படுத்து எழுந்திரிச்சு 5 மணிக்கு மாதையாக எழுந்திரிச்சு பெருமாள் எழுந்திரிச்சு முகம் தொலை அப்படின்னாரு. எந்திரிச்ச உடனே அவர் அதுக்குள்ளே அந்த காவேரிங்கிறவன் தண்ணி காய வச்சு கொடுத்தாரு. அவருக்குள்ளேயே தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேண்டை கழட்டி விட்டுட்டு அங்கேயே வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு எதிர்க்கு போகலான்னு போனார். அவ்வளோ தூரம் போகக்கூடிய சறுக்கி விட்டு அப்படி உக்காந்து எழுந்திரிச்சார். அப்புறம் நான் சொன்னேன், வேண்டா சாமி என்ன இங்கேயே அவசரம் மாட்டேன் இதாகுது வேண்டாம் அப்படின்னு. அப்படி என்ன சானா தான் இன்னொரு நாளைக்கு சாக மாட்டோமா வா அப்படின்னாரு. எப்படி இவ்வளோ பழகிட்டு இருந்துவிட்டு இவர் விடுறது அப்படின்ட்டு நல்லூரா மதையும் ஓடி போயிட்டான், அவன் வரல. அப்புறம் நான் தான் போனேன். இங்கேருந்து போகக்குள்ளேயே நான் அவர் எது போல ஒரு சின்ன பிள்ளைங்க கூட பீடி குடிக்கிறது அதான் சாயப்பில் விடாமாங்க எல்லாம் எஞ்சி போவாங்க. அன்னைக்குங்கிறது சிகரெட் வாங்கிட்டு போனோம். மனுஷே கெட்டு போச்சு. அவ்வளோ தூரம் அர்ஜுனாவும் 2 பேரும் பிரிய போகிறாங்க முன்ன. நான் அது எல்லாத்துக்கும் போகிறப்ப முனுசாமியும் வீரப்பாவையும் சித்தப்பனும் அதுக்கும் கொஞ்சம் முன்ன போகிறாங்க. எல்லாத்துக்கும் போகிறவன் நான் அப்படியே சிகரெட் பற்ற வச்சு சும்மா இழுத்துக்கிட்டே போகிறேன். அவர் திரும்பி பார்த்துட்டு தான் போகிறாரு. அப்புறம் போயிட்டு அப்புறம் அங்கே கரெக்டாக அந்த இடத்துக்கு போன உடனே எல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்டோம். போய் பள்ளத்தில் ஒரு பள்ளம் தண்ணி இவ்வளோ போகுது. அப்புறம் அந்த இடத்துல போய் கிராஸ் பண்ணும்போது அர்ஜுன் தண்ணியில் போய் அவ்வளோ தூரம் அங்கே போய் நின்றுட்டு அந்த இடத்துல ஆகுதுங்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் சொன்னது ராமசாலி முடக்கப்பட்டியில் இருக்கிறாங்க அங்கே போகணும்னது. இன்னும் அங்கே அந்த இடத்துல வந்து இன்னும் 6 கிலோமீட்டர் போகணும். அங்கே ராமசாலி முடக்கப்பட்டிங்கிறது அங்கே இங்கேயே இருக்கிறாங்க. அப்புறம் சரின்ட்டு அந்த இடத்துல போனதுமே டியாப்பா மேற்க சென்ட்ரலில் அந்த கிருஷ்ணங்கிறவன் மாரியப்பன் தம்பி, அதுக்கு கிழக்க நான் அர்ஜுனா அங்கே போய் நின்றுக்கிட்டோம். நாங்கள் இதெல்லாம் நோட்டேட் பண்ணலை. அவர் 3 பேரும் வரிசையாக தண்ணியில் இவ்வளோ தண்ணியில் நடந்துக்கிட்டே போனோம். அவர் செட்காலோடையும் நடந்து வந்தார். வந்து நான் 2 பேரும் மேடு ஏறிக்கிட்டோம். அவர் வந்து ஒரு புளியாமரத்து வேறு அந்த இடத்துல இப்படி காலை வச்சு இப்படி செருப்புக்கு தண்ணி அடித்தார். தண்ணி அடிக்கும் போதெல்லாம் பார்க்குறேன் ஒரு கிளா போத அந்த இடத்துல அந்த புதையிலேருந்து மொத்தன்னு அப்படியே ஊனி பாலத்தோடு குதிக்கிறாங்க. குதிச்ச உடனே அப்படின்னு குதிக்க உடனே இப்படி இருந்தானே திரும்ப உடனே 3 ஷாட் ஆகிப்போச்சு. பட்டுன்னு 3 ஷாட் ஆகிப்போச்சு டியாப்பா மேலே. ஆனால் டியாப்பா எப்படி சாஞ்சார் எப்படி விழுந்தார் அதெல்லாம் பார்க்கல.
நானும் அந்த தொண்டை கழிச்சுன்னு ஒரே புதையில ஒரு கொக்கராமல் புதை பெரிய புதை அந்த குதிச்சு எல்லாம் துணி கிணியெல்லாம் கிழிச்சிட்டு ஓடனா 2 பேர் சேர்த்துலாம் கோயிலுன்னு ஒரு இருள பையன் வந்தேன். 2 பேரும் துபாய்க்கு தூக்கிட்டு இவன் வீரப்பன் டிபி பெருமாள் மட்டும் விடக்கூடாது போடுங்கடா அப்படிங்கிறான் உங்களை கொள்றதுக்கு. அப்புறம் அந்த மாரியப்பங்கிறவன் என் தம்பி அவனும் ஒன்றா குதிச்சு போகிறாங்க. தெரியாத புதையல் சுட்டுப்படாதீங்கன்னு கூப்பிட்டு சொன்னான் பாரு. அதில் தான் நான் தப்பிச்சேன். இல்லைன்னா அவன் நேராக ஒதுங்கி ஒரேடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு மலைக்கே போயிட்டான். அது அந்த கிருஷ்ணங்கிறவன். நான் ஒரேடியாக அந்த மலை அந்த மலை நேராக ஏறி அந்த மலை முக்கால்வாசிக்கு ஏறி நேராக இதிலேயே இறங்கி வந்து மேலே பார்த்தா ஒரு துணி இல்லை. அப்புறம் அங்கே வந்து அப்போ டேம் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அதுலேயே வந்து ஒதுங்கி நம்ம நல்லூரா மாதையும் காட்டில் 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த பசங்கக்கிட்ட வேட்டி இருக்குது. வந்து கேட்டால் வேட்டி இல்லைன்னாங்க. ஒரு கொல்லி மரத்தில் ஒரு வேட்டி இருந்துச்சு. அந்த வேட்டி எடுத்து சுற்றிக்கிட்டு அப்புறம் வந்து போய் உதயகுமார் ரேஞ்சர்கிட்ட போய் இப்படி சம்பவம் நடந்து போச்சுங்க அப்படின்னு போய் சொன்னேன். அதுதான் அது டிஆப்பனுடைய இது சீன். அதுதான்